உங்கள் அனுபவத்திலேயே பார்த்திருப்பீர்கள். எப்பொழுதெல்லாம் கோபத்தின் உச்சிக்கு செல்கிறீர்களோ, அப்போதெல்லாம் நாமே விரும்பத்தகாத, வருந்தத்தக்க வகையில எப்படி கோபம் கொண்டோம் என்று பின்னர் சாந்தமடையும்போது, அமைதியடையும்போது சிந்தித்திருப்பீர்கள். இது நிறைய தடவை நடந்திருக்கும். எப்படி என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார். எப்படி என்றால், நாம் உடல் அளவில தனித்தனி மனிதர்களாக இருந்த போதிலும், உள்ளத்தளவில இந்த உலக மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு இதுவே தான் சாட்சி. எப்படி நாம் உட்கார்ந்து அமைதியாக ஆழ்ந்து எதை பற்றியாவது சிந்திக்கும்போது, நம்முடைய அனுபவத்திற்கு எட்டாத, இதுவரை எட்டாத செயல்கள் அனுபவத்தின் மூலமாக தானே எண்ணம் வரும். ஆனால் நாம் இதுவரை அனுபவிக்காத, நமக்கு அனுபவத்திற்கு எட்டாத சில விஷயங்கள் கூட எதேர்ச்சையாக வந்து மனதில் வந்து விழுவதை நீங்கள் பார்க்கலாம். அது எப்படினால் உள்ளத்தால் பல அறிஞர்களோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சான்று. அதே போலத்தான் எப்பொழுது கோபத்தின் உச்சிக்கு செல்கிறோமோ, அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற பல முரண்களோடு தானாக உள்ளம் தொடர்பு கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் என்று சொல்வார்கள்.